அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தாரா உறவுகளுக்கு நல்லக்கண் அவர்கள் எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீரம். நன்றி. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். தமிழகத்தின் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்திற்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே இதனிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதி கலவரம் உண்டு. அவரது மாமனார் படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக்கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்கும் விதத்திலே